ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டாக்டர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்னல்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் இயரோட இன்டர்னல் எக்ஸாம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்குது. நல்லா இதில் போக போகிறோம். பாருங்கள், நம்ம ஊரில் அடமழை பெய்கிற மாதிரி இங்கே ஸ்னோ பெஞ்சிட்ருக்கு. அங்கே போகலாம். டாக்ஸி போய் நம்ம கிளாஸுக்கு வந்துட்டு டாக்ஸிலேருந்து வந்து இறங்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். பட் நம்மளுக்கு இங்கே கிளாஸஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து இங்கே பக்கத்தில் கிளினிக்கில் கிளாஸு. ஸோ நீங்கள் வந்து இன்டர்னல்ங்காட்டி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. போயிட்டு டெஸ்ட் எழுதிட்டு ஸோ நம்ம கிளம்ப வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடு போட்டுருக்காங்க. வாங்க அப்படியே கிராஸ் பண்ணி பார்த்து பத்திரமா போவோம். ஸ்னோ டைம் வேறு எல்லாமே அப்படியே வலிக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்க, போகலாம். ஸ்னோ இப்போ வரங்காட்டி குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே வந்து ஸ்னோ மெல்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். கிளாஸஸ்லாம் வரவே முடியாது. ஸ்னோ தலையில் போட்டால் முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து தலைக்கு வந்து முடி போட்டிருக்கேன். பாருங்க, எல்லாருமே டே டு டே லைஃப் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க வந்து அப்படியே போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே ஸ்னோ வந்தால் நம்ம ஊரில் மழை வந்தால் லீவ் விடுற மாதிரி இந்த ஸ்னோ வந்தாலும் லீவ் விட மாட்டாங்க. ஸோ அங்கே போகலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸ்னோ வருது லீவ் விடுவாங்க, ஜாலின்னு. லீவ் விட மாட்டானுங்க. இந்த குளிரில் போயிட்டு கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வருவானுங்க. இதெல்லாம் நிறைய பேர் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாப்பிடாமே ஃபுல் டே கிளாஸஸ் எல்லாம் இருக்குது ஸ்னோலேயுமே. ஸோ அப்போல்லாம் கேண்டீன் போகிற இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இல்லை பக்கத்தில் கிளினிக்ஸ்லாம் போகிறாங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் சாப்பிடுவாங்க. நம்ம கிளாஸ்லலாம் வந்துட்டாங்களான்னு தெரியல. சும்மாவே கிளாஸில் பாதி பேர் தான் ப்ரெசென்ட்டாக இருப்பாருங்க. வாங்க போய் பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் நம்ம கிளாஸ் போகிறதுக்கு. Welcome back. Hi bro. Hi bro. கைஸ், அது வந்து ஜிஞ்சர் தண்ணி அவங்க ஊர் ஸ்டைலில் போட்டிருந்தாங்க, பாகிஸ்தான் ஸ்டைலில். ஸோ நானும் குடித்தேன். நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் கொத்தமல்லி டீன்னு சொல்லுவாங்க, கொத்தமல்லி இஞ்சி டீ போடுவோம், அது மாதிரியே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்னோவில் கூட எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க டே டு டே லைஃப் வந்து அப்படியே ரிட்டர்ன் கண்டினியூ ஆகுது. ஜாலி. வேறு நிற்கா கலைகரமாக இருக்கும். அதான் நம்ம சாரி. இது நம்ம கிளாஸ் ரூம். கிளினிக்கில் ஒரு கிளாஸ் ரூம் இருந்துச்சு. ஏன்னா எக்ஸாம்ஸ் இல்லை இன்டர்னல்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுருவாங்க. மெயின் கேம்பஸ் போகணுன்னு வச்சுருந்தா அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட் ஜெனிஃபர் சிஸ்டர். ஏன்னா என் கிளாஸில் எல்லாம் வரக்கு ஒரு 1/2 hour ஆகுது. 10-20 கிளாஸ்னால் எல்லாம் 10-15 தான் வருவானுங்க. இப்போ வந்து கிளாஸ் முடிச்சு கிளம்பிட்டு எல்லாருமே மாடியூலில் வந்து Hi brother, how are you? Fine brother, how are you? You good? He's our star sir. Yes brother. Where are you going? We are going for fourth class. He's a good guy. Too sportive brother. Okay bro, sure. அதாங்க இப்போ வந்து யூரோலஜி மாடியூல் முடிச்சிட்டோம். வைவாஸ் தான் கொடுத்தோம். சார் வந்து டெஸ்ட் வேணால் வைவாஸ் கேட்குறேன்னாரு. ஸோ நம்ம ஒரு 60க்கு 52 எடுத்துட்டோம். ஏதோ மாடியூல் 60க்கு 52 எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். நாங்கள் இன்னொரு 4th கிளாஸ் இருக்குது பக்கத்தில். மாலுக்கு போய் சுற்றிட்டு அண்ட் தென் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், டெய்லி விலாக்ஸ். மோனிஷ் பிரணவ்
எல்லாம் பதிவு பண்றீங்களா கிளாஸ் வரன்ட்டு? பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்ட்டு எல்லாம் பதிவு பண்றது. நானும் கிளாஸ் வரேன். இந்த குளிர்ல படிக்க வரையா பிரணவ்? மேம் வராம சும்மா சுத்திட்டு இருந்துட்டு பிரணவ் இந்த குளிர்ல வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம். அப்பயே சொன்னாரு தண்ணி வேணாப்பான்னு. அவசரம் மட்டும் அந்த மாதிரி தோணுது. சார் ராஜ்குமார் சார் நோட் பண்ணிக்கங்க. சரி சரி துறை அதான் நம்ம ட்ராம்ப்பு. நம்ம ட்ராம்ப்ல போறோம். எங்க ஏரியா எங்க 10 ரூபாய் தான். வாங்க போலாம். நம்ம பசங்களோடவே போக போறோம். தேவி இப்பயாச்சும் பஸ் எங்க ஏரியா எங்க இருந்தாலும் 10 ரூபாய் தான். நம்ம ஊர் மினி பஸ் மாதிரி இருக்கா? மோனிஸ் ஹாய் கைஸ், நம்ம வந்து பஸ்லேருந்து வந்து இறங்கிட்டோம். நாளைக்கு 10 ரூபான்னு கொடுத்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம கேம்பஸ்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கிளாஸ் இருக்குது இங்கே மெட் பயோ. ஸோ வாங்க போகலாம். கைஸ் இப்போ வந்து மார்னிங் யூராலஜி முடிச்சுட்டு மெயின் கேம்பஸ் வந்தோம். ஸோ மெயின் கேம்பஸ் வந்து பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு அந்த அடுத்த சைக்காட்ரியோட மாடியூலுமே கொடுத்தோம். சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து திரும்ப வைவா கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ லீவ் பண்ண நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன லீவ் கிளம்பலாமா? இன்னைக்கு உனக்கு என்ன கிளாஸஸ் இருந்துச்சு? நோ கிளாஸ். உனக்கு இல்லையா? போட்டிருக்கோம்லண்ணே. ரைட்டு. பசங்களாம் ஃபோட்டோ ஷூட்டில் இருக்காங்க கைஸ், அதனால தான் இங்கே வெயிட் பண்ணுறோம். ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். சரி, அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.